வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 18 படிகளில் உள்ள ரகசியத்தை பற்றியும் 18 படியில் எந்தெந்த தெய்வங்கள் வாசம் செய்கிறார்கள் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா, சாமியே சரணம் ஐயப்பா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 தடவை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பாக சொல்லப்படுவது சபரிமலை ஐயப்பனுக்கு மட்டுமே 18 படிகள் மீது அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் என்றும் சொல்லலாம். போல சபரிமலையில் மட்டும் மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் கோவில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகிறது என்றும் சொல்லலாம். அதே போல வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு திருவிழா நடத்தப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. தெய்வங்களுக்கும் விரதம் இருந்தாலும் சபரிமலை ஐயப்பன் விரதமே மிக நீண்டகால விரதம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல விரத கட்டுப்பாடு முறைகளும் சபரிமலை ஐயப்ப விரதத்திற்குத்தான் அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்லலாம். ஒவ்வொரு தெய்வத்தின் அவதாரமும் ஒரு நோக்கத்திற்காகத்தான் நிகழ்த்தப்பட்டது என்றாலும் அவைகளில் சபரிமலை ஐயப்பன் மற்றும் முருகப்பெருமானின் அவதாரங்கள் மட்டுமே தனித்துவமானதாக சொல்லப்படுகிறது. அதே போல பெண்ணின் துணை இல்லாமல் ஆணின், அதாவது சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து முருகப்பெருமான் ஆவார். அதே போல சிவன் மற்றும் விஷ்ணு என்ற 2 ஆண்களுக்கு குழந்தையாக பிறந்தவர் ஐயப்பன் என்றும் சொல்லலாம். பெருமான் அவதரித்ததே சிவ சக்தி ஐக்கியம் என்றும், ஐயப்பன் அவதரித்தது சிவ விஷ்ணு ஐக்கியம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல சபரிமலை என்றதுமே நம்முடைய நினைவுக்கு வருவது 18 படிகளும் அதன் மீது கோவில் கொண்டு அமைந்திருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பனின் தவக்கோல ரூபமும் தான். அது மட்டும் இல்லாமல் சபரிமலை பயணத்தின் மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுவது தங்க தகடுகளால் போர்த்தப்பட்ட இந்த புனிதமான 18 படிகள் ஏறுவது என்றும் சொல்லலாம். 18 படிகளை ஏறும் பொழுது பிறவி பயனை அடைந்து விட்டதாக ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் நினைத்து மெய் சிலிர்க்கும் விஷயம் இதுவென்றும் சொல்லப்படுகிறது. இந்த 18 படியை அனைவரும் ஏறிவிட முடியாது என்று சொல்லலாம். இதில் ஏறுவதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறதாம். மாலை அணிந்து இருமுடி சுமந்து வருபவர்கள் மட்டுமே இந்த 18 படியில் ஏறி சென்று ஐயப்பனை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மாலை அணியாமலும் இருமுடி இல்லாமலும் வரும் பக்தர்கள் வேறு வழியாக மட்டுமே சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்களாம். ஆகவே ஆன்மீகத்தில் 9, 18 ஆகிய எண்களுக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அதில் சபரிமலையில் இருக்கும் 18 படிகளுக்கு சிறப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மாதந்தோறும் சபரிமலை நடை திறக்கப்படும் பொழுது ஐயப்பனுக்கு மட்டுமல்ல இந்த 18 படிகளுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது என்றும் சொல்லலாம். போல சபரிமலையில் நடக்கும் மிக காஸ்ட்லியான பூஜை இந்த படி பூஜை என்றும் சொல்லலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் படி பூஜை செய்வதற்கான முன்பதிவுகள் 2040 வரை ஏற்கனவே முடிந்துவிட்டது என்றும் சொல்லலாம். ஐயப்பன் எதற்காக 18 படிகள் மீது அமர்ந்திருக்கிறார்? இந்த 18 படிகள் எதை குறிக்கின்றன? எதற்காக 18 படிகள் ஏறி செல்வது இவ்வளவு உயர்வானதாகவும் முக்கியத்துவமானதாகவும் சொல்லப்படுகிறது? இந்த 18 படிகள் அப்படி என்ன சிறப்பு என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. மலை ஐயப்பன் கோவில் என்றாலே பக்தர்களின் நினைவுக்கு தோன்றுவது 18 படிகள் என்றும் சொல்லலாம். விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயப்பனை 18 படி ஏறி சென்று தரிசித்தாலே மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. மலை ஐயப்பனை இவ்வாறு தரிசனம் செய்வதற்கு ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனுடைய கோவிலுக்கு சென்றால் முழு பலனையும் புண்ணியத்தையும் பெற முடியும் என்றும் சொல்லலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அமைந்துள்ள 18 படிகளில் ஒவ்வொரு படியும் ஐயப்பனின் திருநாமங்களால் அழைக்கப்படுகின்றது. 1ஆம் படியில் குளத்தூர் பாலகன், 2ஆம் படியில் ஆரியங்காவு ஆனந்த ரூபன் என்றும், 3ஆம் படியில் எரிமேலி ஏழை பங்காளன் என்றும், 4ஆம் படியில் மலை தேவன் என்றும், 5ஆம் படியில் ஐங்கார சோதரன் என்றும், 6ஆம் படியில் கலியுக வரதன் என்றும், 7ஆம் படியில் கருணாகர தேவன் என்றும் அழைக்கப்படுகிறார். 8ஆம் படியில் சத்திய பரிபாலகன் என்றும், 9ஆம் படியில் சர்க்குணசீலன் என்றும், 10ஆம் படியில் சபரிமலை வாசன் என்றும், 11ஆம் படியில் வீரமணிகண்டன் என்றும் அழைக்கப்படுகிறார். அதே போல 12ஆம் படியில் தேவன் என்றும், 13ஆம் படியில் மோகினி பாலகன் என்றும், 14ஆம் படியில் சாந்த ஸ்ரூபன் என்றும், 15ஆம் படியில் சர்க்குணநாதன் என்றும் அழைக்கப்படுகிறார்.
6ஆம் படியில் நற்குண கொழுந்தன் என்றும் 17ஆம் படியில் உள்ள தமர்வோன் என்றும் படியில் ஸ்ரீ ஐயப்பன் என்பவை 18 படிகளுக்கான ஐயப்பனின் திருநாமங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. சபரிமலையில் உள்ள 18 படிகளில் ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வை ஏற்படுத்துவார் என்றும் சொல்லலாம். இந்த 18 படிகளும் 18 விதமான குணங்களை குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல 18 தேவதைகள் இந்த படியில் வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சத்திய தர்மங்கள் வடிவில் கடுத்தசாமி, கருப்புசாமி, கருப்பாயி அம்மாள் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இந்த 18 படிகளை காத்து வருகிறார்கள் என்றும் சொல்லலாம். போல ஐயப்பன் கோவிலில் உள்ள 18 படிகளில் விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதர், காளி, யமன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு அதாவது வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 18 தேவதைகள் இருந்து அருள்வதாகவும் சொல்லப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள 18 படிகள் உணர்த்தும் தத்துவங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. படி உணர்த்தும் தத்துவம் நாம் செய்யக்கூடிய நல்லவையும் கெட்டவையும் நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் என்றும் சொல்லலாம். இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம். இதுவே முதல் படியின் தத்துவம் என்றும் சொல்லப்படுகிறது. படி உணர்த்தும் தத்துவம் சாக்கிய யோகமாகும். பரமாத்மாவே என்னுடைய குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது 2ஆம் படி உணர்த்தும் தத்துவம் என்றும் சொல்லலாம். அதே போல படி உணர்த்தும் தத்துவம் கர்மயோகமாகும். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்ய வேண்டும் என்ற பக்குவ நிலையை அடைய வேண்டும் என்பதை 3ஆம் படி உணர்த்துகிறது. 4ஆம் படி உணர்த்தும் தத்துவம் ஞான கர்ம சந்நியாச யோகமாகும். அதாவது பாவ புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் எந்த ஒரு நாட்டமும் இல்லாமல் அடையும் வழியில் முன்னேறுவது 4ஆம் படி உணர்த்தும் தத்துவமாகும். 5ஆம் படி உணர்த்துவது சந்நியாச யோகமாகும். நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது என்பவை உணர்த்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது. 6ஆம் படி தியான யோகமாகும். கடவுளை அடைய 5 புலன்களை அடக்குவது ரொம்பவே முக்கியமாகும். 5 புலன்கள் என்றால் மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த புலன்களை அடக்கி நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இழுத்த இழுப்பிற்கெல்லாம் செல்லக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. படி உணர்த்துவது ஞானமாகும். இந்த உலகில் காண்பவை எல்லாம் கடவுள்தான் என்பதை உணர வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. 8ஆம் படி உணர்த்துவது அவசர பிரம்ம யோகமாகும். எந்த நேரத்திலும் இறைவனை பற்றி நினைப்பதுடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது 8ஆம் படி உணர்த்தும் தத்துவமாகும். படி உணர்த்துவது ராஜவித்யா ராஜகுஷ யோகமாகும். கடவுளின் பக்தி மட்டுமே இருந்தால் பயனொன்றும் இல்லை. சமூக தொண்டில் ஏழையின் சிரிப்பலை இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி என்பதை உணர்த்துகிறது. படி உணர்த்துவது விபூதி யோகமாகும். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது 10ஆம் படி உணர்த்துகிறது. 3ஆம் படி உணர்த்தும் தத்துவம் விஸ்வரூப தரிசன யோகமாகும். இறைவனிடத்தில் உலகத்தையும் உலகத்தில் இறைவனையும் பார்ப்பது மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது 11ஆம் படி உணர்த்துகிறது. 11ஆம் படியில் பக்தி யோகம். இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, ஏழை, பணக்காரன் போன்ற வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாவற்றையும் சமத்துவமாக பார்க்க விரும்புவது 12ஆம் படி உணர்த்தும் தத்துவமாகும். 3ஆம் படி தத்துவம் எல்லா உயிர்களிலும் வீற்றிருப்பது ஆண்டவனே, அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்ந்தால் 3ஆம் படியின் தத்துவமாகும். படி உணர்த்துவது குணத்தர விபாக யோகமாகும். பிறப்பு, இறப்பு, முக்தி ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்கி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாக இருப்பதே 14ஆம் படி உணர்த்தும் தத்துவமாகும். 15ஆம் படி உணர்த்துவது நெய்வாசுர விபாக யோகமாகும். தீய குணங்கள் அனைத்தும் அழிந்து நல்ல குணங்களை மட்டுமே வளர்த்து கொண்டு நம்மிடத்தில் தெய்வாம்சத்தை அதிகப்படுத்தி கொள்வது 15ஆம் படி உணர்த்தும் தத்துவமாகும். 16ஆம் படி உணர்த்துவது சம்பத் விபாக யோகமாகும். இறைவன் படைக்கக்கூடிய படைப்பில் எல்லோருமே சமம் என்பதை உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது 16ஆம் படி உணர்த்தும் தத்துவம் என்றும் சொல்லலாம். 17ஆம் படி உணர்த்துவது விபாக யோகமாகும். சர்வம் பிரம்மமயம் என்று உணர்த்தும் பரபிரம்ம ஞானத்தை பெறுவது 17ஆவது படி உணர்த்தும் தத்துவமாகும். 18ஆம் படி உணர்த்துவது மோட்ச சந்நியாச யோகமாகும். யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் விழுந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது 18ஆம் படி உணர்த்தும் தத்துவமாகும்.
சத்து நிறைந்த 18 படிக்கட்டுகளையும் படிப்படியாக கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தருவார் என்றும் சொல்லலாம். அதோடு நம்முடைய வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.